சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. விஜய் வந்து அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "சொல்லுங்க சார், நீங்க கேட்டத நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு" சொல்லி பைய வந்து அவங்க கிட்ட குடுக்குறாங்க. "சரி கரெக்ட்டா இருக்கு. நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு போன? எல்லாமே தெரியணும்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் சார்?" அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வீராவும் மாறனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி நமக்கு வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு விஜய் மாட்டுக்கும் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு மிஸ்டு கால் வந்து குடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு, அவங்க ஒரு ஏற்பாடு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வண்டியில ஒரு சத்தத்த வந்து ஏற்படுத்திக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. "டேய்! என்னடா இங்க ஒரு சத்தம் கேட்குதே! இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேங்கிற" மாரி வீராமாறன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. இது எல்லாம் யாரோட வேலைன்னு தெரியல. விஜயோட வேலையா இருக்குங்கிற மாரி மாறன் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, "டேய்! சத்தம் கேட்குதுடா! உண்மையானவங்க வந்துட்டாங்க. இனிமேட்டு நம்ம இங்க இருந்தா சரி வராதுங்கிற" மாரி சொன்னோனே, "அதான பார்த்தேன். பணத்த குடுங்கடா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து பணத்த அவங்க கிட்டேருந்து வந்து வாங்கிட்டாங்க. வாங்குனோனே விஜய் ஏற்பாடு பண்ண 10 பேரும் அந்த குடோனுக்குள்ள வந்து எல்லாரையும் வந்து டிஷும் டிஷும் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இங்க தான்டா வீராவும் மாறனும் இருப்பாங்க. நான் பேசினது எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதே தான் வேலையா போச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது, நமக்காக அவங்க அடி வாங்குற மாரி இருக்கேன்னு சொல்லி மாறனும் கீழ வந்து மாசா வந்து இறங்குறாங்க. இறங்குனோனே டிஷும் டிஷும் பண்ணிட்டு இருக்காங்க. "மாறா இதெல்லாம் உன் வேல தானா? நீ சத்தியமா வந்து திருந்தவே மாட்டல்ல" அப்படின்னு சொல்லும்போது, மாறனும் வீராவும் எல்லாரையும் வந்து அடிக்கிறதிலேயே கவனமா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல விஜயோட அம்மா அம்பிகா இருக்காங்கல்ல, அவங்க கை, கால்ல கட்டியிருக்கிற கயிறெல்லாம் அவுத்துட்டு, அங்கேருந்து வந்து ஏந்திச்சு சொல்றாங்க. "அம்மா நீ இங்கேருந்து வீட்டுக்கு போ. நீயும் வாடி மாட்டிக்க போற. நான்லாம் மாட்டிக்க முடியாது. என்னால இவங்கள அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாது. நீ போம்மா நான் பார்த்துக்கிறேங்கிற" மாரி சொன்னோனே, அம்பிகா மாட்டுக்கும் ஆட்டோவ பிடிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. இருப்பினும் அவங்க பொண்ண வந்து தனியா விட்டுட்டு போக அவங்களுக்கு துளி கூட வந்து விருப்பமே இல்ல. விஜய் சொன்னதுனால அவங்க அங்கேருந்து போறாங்க. "ஏய் என்கிட்டேருந்து நீங்க 2 பேரும் இன்னைக்கு வசமா வந்து சிக்கிட்டீங்கடா. நிச்சயம் நான் உங்கள சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. நம்ப விஜய் அந்த இடத்துல, "ஏய் இங்கேருந்து எப்புட்றா நம்ப போறது? நம்பகிட்ட இப்போதைக்கு ஆதாரம் இருக்கு. வீரா நீ எடுத்துட்டு போ. மத்தபடி எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற" மாரி நம்ம மாறன் சொல்லிட்டு இருக்கிறப்ப, "இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கடா. அப்படி இருக்கும்போது உன்ன எப்புட்றா நான் தனியா விட்டுட்டு போ முடியும்? வீரா சொன்னா கேளு. நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து போன்னு" மாறன் எத்தனையோ வாட்டி சொல்றாங்க. "நான் உன்ன விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லங்கிற" மாரி சொன்னோனே, இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ப விஜய், "என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவங்க சண்டை போடும்போது ஒரு விஷயத்த வந்து தூக்கி வந்து போட்டுறாங்க. அது ஒரு பெட்டிக்கு அடியில வந்து போகுது. இத வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல விஜய். "ஓ! பெட்டிக்கு அடியில இருக்கா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். இவங்க 2 பேரும் இங்க அலட்சியமா வந்து இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டியா வந்து எடுத்து எடுத்து கீழ வச்சுட்டு, அப்படியே அந்த பொருள வந்து எடுக்கலான்னு விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீராவும், மாறனும் சேர்ந்து அங்க டிஷும் டிஷும் பண்ணிட்டு இருக்கிறப்ப, "ஏன்டா நீங்க விஜய் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தானே! எப்புட்றா இங்கலாம் வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிறப்ப, இவைங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காய்ங்க. கரெக்டான டைம்ல நம்ம கவனமா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்படியே அவங்க என்ன எடுக்கணும்னு நெனச்சாங்களோ, அத வந்து கையில வந்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருது. "அப்பாடா! இதுக்காக நான் எவ்வளோ நாளா வந்து காத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியா வந்து நிக்கிறாங்க. விஜய் வந்து நின்னோனே, மாறன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து தூரத்துலேருந்து இது மாரி மாறனையே பார்த்துட்டு இருக்கிறது வீராக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருது. அப்பன்னு பார்த்து வீரா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னதுனால வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. "மாறா நீ அந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க. நீ நல்லபடியா இரு மாறா. அதுக்காக தான் நான் இப்போ உனக்கு அதிரடியா ஒரு விஷயத்த வந்து குடுக்கப் போறேன். நீ நல்லபடியா இரு மாறா. நீ இனிமேட்டு நல்லா இருப்ப. பாண்டியன் மட்டும் தனியா வந்து இருக்கான். அந்த குடும்பத்தில பாண்டியன வந்து நல்லபடியா வந்து அனுப்பிச்சு வச்சாச்சு. அவனுக்கு துணையா வந்து நீ இருந்தனா நல்லா தானே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டே வந்து கரெக்ட்டா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாறன் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து நவுந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "டேய் மாறா ஜாக்கிரதடா! விஜய பார்த்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா எங்க இருக்கா? எங்க இருக்காங்கிற" மாரி சொல்றப்ப, "வீரா பார்த்துட்டியா? இப்படியே பார்த்துட்டு இருந்தா சரி வராதே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ப மாறன் வந்து வீரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே வீரா வந்து மாறன தள்ளிட்டு, அவங்க வந்து மாறன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ப வீரா இத விஜய் வந்து எதிரே பார்க்கல. டக்குனு வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது. உடனே நம்ப வீரா இருக்காங்கல்ல, அவங்க அசந்து தூங்குறாங்க. மாறனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமாவே வந்து புரியல. அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. வீரா வீரான்னு கத்துனோனே, "ஏய் என்னடா இங்க இது மாரிலாம் நடக்குது. நம்ப இங்கேருந்து போயிரலான்னு" சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேக வேகமா வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து விஜய் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல. ஆனா அவங்க கையில வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து கவனமா வந்து எடுத்துட்டு போறாங்க.
அப்பன்னு பார்த்து அவங்க புடவை லைட்டா வந்து கிழியுது. அந்த கிழிஞ்சதும் அங்கேயே வந்து விழுந்திருக்கு. இத வச்சு தான் அப்கமிங் எபிசோட்ல கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்படியே வந்து வேக வேகமா வந்து விஜி மாட்டுக்கும் போறாங்க. எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அம்பிகா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. விஜய்க்கு, "என்னம்மா? என்ன விஷயம்? நீ எங்கடி இருக்க? உனக்கு எதுவும் இல்லையே?" "எனக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. நம்ம ஜெயிச்சிட்டோம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "யாருடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் மாறன தாம்மா வந்து பார்த்தேன். ஆனா, நம்ப வலையில வந்து மாட்டுனது வீராம்மா." "அப்படியா? சந்தோஷம் தான். என்ன ஏமாத்துனாங்கல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரிம்மா நான் வந்துடுறேன். நீ வீட்லயே இரும்மா. யாருக்கும் தெரியாத மாரி." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க. முத்துலட்சுமிக்கு இந்த பக்கம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து வருது. அப்பன்னு பார்த்து, அவங்க கிட்ட வந்து பாண்டியன் வந்து பேசுற மாரி இருக்கு. "அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீராவ காப்பாத்துமா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குரல் வந்து கேட்குது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம முத்துலட்சுமி ஏதோ ஒரு மனசுல வந்து சங்கடமா இருந்ததுனால, அப்படியே சோபால வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே அவங்க மாட்டுக்கும் அவங்களே மீறி வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில தான் கனவுல நம்ம பாண்டியன் வந்து, "இது மாரி வீராக்கு பிரச்சனை. நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் கைவிட்ற மாட்டேன் யாரையுங்கிற" மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து அவர் மாட்டுக்கு மறைஞ்சு போறாங்க. டக்குன்னு வீராங்கிற மாரி கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி பிருந்தா, கார்த்தி, ராகவன் எல்லாரும் கீழ இறங்கி வராங்க. "என்ன ஆச்சும்மா? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, பாண்டியன் வந்தான். பாண்டியன் வந்தா நல்ல விஷயம் தானே. நல்லதா சொன்னா பரவாயில்லையே. அவன் என்ன தெரியுமா சொன்னான்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொன்னதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா வீரான்னு வந்து சொல்லல போல. "கண்மணி, நீ இங்க இருக்கியாங்கிற மாரி கேட்ட உடனே கண்மணியும் வந்துடுறாங்க. "பிருந்தா எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, பிருந்தாவும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் வராங்க. "என்னம்மா ஆச்சு? என்னமோ கத்துனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க 2 பேர் இருக்கீங்களே, இளையவ எங்க போனா? கண்மணி பாத்தியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீராவ பத்தி விசாரிக்கிறாங்க. "இல்லையேம்மா, வீராவும் மாறனும் வேற எங்கேயோ வந்து போற மாரி தான் தெரியுதுங்கிற" மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. சரி வந்து வீராக்கு வந்து ஃபோன் அடிப்போம்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த குடோன்லேயே தான் ஃபோன் வந்து மாட்டிக்குது. அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் அவங்க ஃபோன் எடுத்த மாரியே தெர்ல. நம்ப மாறன் வந்து வீராவ கூட்டிட்டு அப்படியே ஆட்டோல தானே வந்திருக்காங்க. ஆட்டோல வந்து வச்சுட்டு வீராவ கூட்டிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. "வீரா, நீ எதுக்கும் கவலைப்படாத." "ஏன் வீரா? நான் தான் முன்னாடி வந்து நின்னேன்ல உனக்காக. நீ எதுக்கு எனக்கு முன்னாடி வந்து நின்ன? நான் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம்லாம் உண்மைங்கிற மாரி." வீரா வந்து சொல்லும்போது, மாறனுக்கு என்ன சொல்லணும், ஏது சொல்லணும் சுத்தமா வந்து புரியவே இல்ல. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் முத்துலட்சுமி வந்து, "பசங்களா எப்படியாவது வந்து வீராவ வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, மாறனுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், இப்போதைக்கு நான் என்னத்த சொல்லுவேன்? எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாரி மாறன் வந்து மறைக்கிறாங்க.